பொன்மேலி கொடி உயர ஆதிசிவன் கழல் வெல்க, அன்ன கொடி உயர வீரசைவம் வெல்க வெல்க, விற்கொடி உயர வீரசைவம் நிலைத்து நிற்க, முக்கொடி இங்குயர முக்கண்ணன் அருள் பரவ, முக்கொடி இங்குயர முக்கண்ணன் அருள் பெற. முந்தி முந்தி பிள்ளையாரே முக்கண்ணனார் முதல்வனே சாமி, வேள முகம் கொண்டவனே நீ வேளவனின் மூத்தவனே சாமி, பட்டீஸ்வரர் பாதந்தோட ஈச்சனாரி இலத்தானே சாமி, காவேரி கரையோரோ திருநானங்கருங்களிரே சாமி, புக்குளையூர் தண்டாளே கூப்பிடு பிள்ளையாரே ஊண்டி நாதருடன் வேறுவடி கொண்டவரே ஐந்து கரத்தானே ஐந்து கரத்தானே இப்போ ஆதீனம் வறுமையா ஆதீனம் வறுமையா. சமயம் காக்கும் தமிழ், பண்பாடு காக்கும் தமிழ். தமிழையே ஆயுதமாக வைத்து அந்த சமயத்தையும் தமிழையுமே சேதப்படுத்தும் ஒரு தனித்தமிழ் இருக்கின்றது. ஆனால் பண்டைய பண்பாட்டு தமிழை மீட்டெடுக்கும் பண்டைய தமிழ், பண்டைய பண்பாடு, பண்டைய வழிபாடு அவ்வளவும் ஆதீன மூலமாக மீட்டெடுத்து இந்த இளைஞர்கள் வாயிலாக கொங்கு நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் சென்றும் சேர்க்கும் நோக்கம் நமது பண்பாட்டு மையத்தின் நோக்கம். அகநானூறு பழமையினும் பழமை அகநானூறு. அகநானூற்றில் மருதம் 368வது பாடலாக பாடப்பட்டுள்ளது. மருத இள நாகனார் என்ற ஒரு சங்கப்புலவர் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடலின் பொருள் வேறாக இருந்தாலும் அதில் உவமையாக காட்டப்பட்டது கருவூரை தலைமையிடமாக கொண்ட சேர கொங்க நாட்டின் இந்த உள்ளிவிளவு என்கின்ற ஒரு பெருங்கலையை. கொங்கர் மணி அறையாத்து மருகின் நாடும் உள்ளிவிளவின் அன்ன அலராகின்றது பலர்வாய்ப்பட்டே என்று ஒரு உவமையாக பழமைக்கும் பழமையான சங்க இலக்கியங்கள் ஒரு பழமையான கலையாக உவமைக்காக இந்த உள்ளிவிளவு
கூறப்பட்டுள்ளது. ஆதிசிவனை மறைகளும் முறைகளும் ஏற்படுத்துவதற்கு முன்பாக ஆதிசிவனை நெருப்பு வடிவலாக இங்கு வசந்தத்தின் துவக்கமாக, அதாவது மரங்கள் பூத்து குலுங்கிய மரங்களின் கிளைகளில் மகளிர்கள் ஊசலாடுவார்கள். அப்பொழுது மருத மரம், வேங்கை மரம், ஈசனுக்குண்டான வேங்கை மரம் பூக்கும். வேங்கை மரம் பூத்தால் அது வசந்த காலத்தின் தொடக்கம். வசந்த காலத்தின் தொடக்கத்தில் ஆதி ஈசனை நெருப்பாக, குண்டமாக, பூவோடாக, பூக்குண்டமாக, இப்படி நெருப்பின் பொறுப்புடையான் நெருப்புடையான் என்று நம் ஆதிசிவனை நமது இதிகாசங்கள் கூறுவது போல நெருப்பாக வழிபட்டு ஆலயத்தின் மருகில், அதாவது ஆலயத்தின் வெளியில் இரவு பெரும் கண்படா பெரு உறக்கம் கழிந்த அந்த நெடும் இரவு என்று கூறுவார்கள். இரவு முழுக்க அந்த நெருப்புடையானை சுற்றி வலம் வரும். உள்ளி என்றால் பெருஞ்சத்தத்துடன் பெரும் மணிகளை, அறை என்றால் இடுப்பு முதல் கால் வரை அணிந்து ஆடைய ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டை பேரூர் ஆதீனம் மூலமாக அவர்கள் ஆக்கம் தந்து, அவர்களால் புலவர் ராசு போன்றவர்களால் நூல்கள் பல இயற்றப்பட்டு, அந்த நூல்கள் வாயிலாக இந்த செய்தியை இந்த பண்பாட்டு மையமாக நாங்கள் கண்டறிந்து இந்த கலையை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு செல்லரிக்கும் ஒவ்வொரு சொல் சிரிந்த செல்லரித்த ஏடுகளை எடுத்து அதை நூல்களாக்கி இந்த கொங்கு நாட்டுக்கு தந்த இந்த ஆதீனத்தின் நமது பெரிய பட்டத்தின் திருத்தாள் அடிகளுக்கு நமது அடுத்த ஆட்டம் சமர்ப்பணம். குடக்கு மலவார்க்கு கொங்கு தேசமுங்கோ, காஞ்சிமா ஆரம்பிக்கு ஆற நாடுமுங்கோ, பெருமை கொண்ட ஊரும் இது பேரூர் தானுமுங்கோ, புனித மாதம் இது புரட்டாசி தானுமுங்கோ, பட்டீஸ்வரர் பெருமையெல்லாம் அங்கே பாரதம் பேசுதுங்கோ, இங்கே ஆதீனம் பெருமையெல்லாம் அட அகிலமே பேசுதுங்கோ.
கொங்கு நாட்டில் பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சி என்று பண்டைய தமிழகத்தில் நடந்து வந்தது. அதாவது மழைக்காலத்தில் ஆடி பட்டம் தேடி விதை என்று பட்டம் பார்த்து பட்டத்து அரசன் தங்கத்தாலான கலப்பையை அவன் அரண்மனை தோட்டத்தில் உழுது அதிலிருந்து விதைகளை எடுத்து சிற்றரசர்களுக்கு அனுப்பி வைத்து அந்த சிவபூஜையில் இருந்த விதைகள் சிற்றரசிடமிருந்து ஊர்கவுண்டரிடம் வந்து இப்படி பொன்னேர் என்பது தங்கத்தால் கலப்பை செய்ய முடியாத அரசர்களாக இருந்தாலும் அவரிடம் இருக்கும் ஒரு பொற்காசையாவது கலப்பையில் கட்டி அந்த ஆடி பட்டத்தில் சிவபூஜை செய்து பெறப்பட்ட விதைகளை விதைப்பது பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சி என்பது. இந்த பாரத கண்டத்தில் இன்றது மறைந்தாலும் பாரத தேசத்தின் கிழக்கு எல்லையான கம்போடியாவில் இன்றும் கம்போடிய மன்னன் அந்த பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சியை செய்கிறார். தமிழ் பண்பாட்டின் பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சியை நாம் ஒரு சிவ வழிபாட்டுடனே செய்து வந்தோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பால் இருந்து பாடப்பட்டுள்ள அந்த சிவ வழிபாட்டு பாட்டல் சிவ சிவானு சிவான சுமுல்லோ ஏய் சிவ சிவானு சிவபாதஞ்சரணம் முட்டோ சாமி ஏய் உன்ன வருந்தி எல்லோம் சாமி ஏ உமைய சரணடைந்தோ சாமி ஏய் சரணம் சாமி ஏய் சாச்சாங்கந்திருப்பாதா சாமி ஏய் அன்னமிட்ட வத்தினி சாமி அவ ஆள் தீண்டாமே நீ சாமி அருங்கிழியா எங்கு வரும் முகமோ சாமி எந்த முகந்தானயமோ சாமி இந்த முகம் திரும்போனு சாமி சுத்தி இருக்கு சுருளி முக்கோடி சாமி தேவாதி தேவனு சாமி பூசு ரிஷியும் பூதகணமும் சாமி ஆழ்வாரும் சக்கரமும் சாமி அடியார்க்கு அடியாரு சாமி கூட்ட கலரிக்கு கூப்பிடுது நேரம் கூட்ட கலரிக்கு கூப்பிடுது நேரம். டேய் வீரா விளைஞ்ச மண்ணு வீர சைவ சீமையுதே வேறப்பா நின்னுகிட்டு வெட்டி சாச்சமாடா ஆள் போல் தழைத்தோங்கி அருகு போல் வேரூன்றி வாழையடி வாழையா வந்த வம்சமுங்கோ மண்ணன் நம்பி ஏரோட்டி மழையை நம்பி விதைச்சு மழையும் போச்சுதுங்கோ மக்க மனசெல்லாம் ஓஞ்சுதப்பா 1000 அடிக்கு மேலே ஆள்குழாய் கிணறு வெட்டி அதிலே தண்ணி இல்லே நம்ம மக்க தவிச்சாங்கோ பெத்த பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு வெச்ச வெள்ள சோறு போடுமுன்னு நாங்கள் தென்னையை தன்னட்டு வச்சு தென்னையும் இங்கே அருகுதுங்கோ தேங்காய் இஞ்சுருகுதுங்கோ காட்டு வெள்ளாம கல்லாகி போனதப்பா
காடு தோட்டமெல்லாம் கல்வேலியானது போ மரத்தை வெட்ட வெட்ட மழையும் போச்சுதுங்கோ ஓசா படலமெல்லாம் ஓட்டையாகி நிற்கிது போ காட்டமிட்டு நம்ம மக்கள் நாட்டுக்கு போகிறாங்கோ அங்கே நாடு தாங்கோன்னு அவங்க நல்ல தொழில் அமையோன்னு கூட இருந்து அருளோன்னு கூட இருந்து அருளோன்னு ஆதீனம் பெரியவங்கோ ஆதீன பெரியவங்கோ. உள்ளி விளவு என்கின்ற சங்ககால பண்பாட்டான தமிழ் வார்த்தையை நாம் மறந்தது போல பெருஞ்சலங்கை ஆட்டம் என்று கூறுகிறோம். இது ஆடலரசன் பொன்னம்பலத்தான் அருளிய இது நடனம் மட்டுமல்ல, முத்தமிழ் அரங்கமான இந்த அரங்கத்தில் இந்த உள்ளி விளவு என்கின்றது இயல் இசை நாடகம் மூன்றும் இணைந்த முப்பாலும் கொண்ட முத்தமிழான ஒரு வழிபாட்டுக்கலை. சலங்கை மூலம் நடனமாடல் என்பது முடியாத காரியம். சலங்கைகள் மூலம் ஒளி மட்டுமே எழுப்ப முடியும். அவ்வகையில் பார்த்தால் சலங்கை என்பது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை ஈசன் விரும்பும் வகையில் நாம் இசைப்பது, உடல் அசைவுகளுடன் இசைப்பதுதான் இந்த சலங்கை ஆட்டம். அப்படிப்பட்ட இந்த சலங்கை ஆட்டம் கம்பர் இயற்றிய எல்லைக்குள் அடங்கும். வடக்கே பெரும்பாலை வைகாவூர் தெற்கு கிழக்கே பெருவெள்ளி குன்று கிடக்கும் குளித்தண்டலையளவு கொங்கு, அதாவது காவிரி சூழ் நாடாகிய களித்தண்டலைமேவும் குளித்தண்டலை வரை இன்று மலைகளால் சூழ்ந்த இந்த கொங்கு நாட்டின் அரிய கலையாம் இந்த உள்ளிவிளவு என்ற பெருஞ்சலங்கை ஆட்டம். ஆட்டம் என்பது மட்டுமல்லாமல் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழும் இணைந்த இந்த ஒரு ஆட்டத்தை தொன்று தொட்டு ஆடி வந்த நம் மக்கள் மறந்தாலும் இது மட்டுமல்ல, கட்டுத்தடி என்கின்ற வீர சைவ போர் முறையும் நாம் மறந்துவிட்டோம். பல கலைகளும் பல வீர போர் முறைகளும் மறைந்தாலும் ஆதீனத்தின் உதவியுடன் மீட்டெடுத்து மீண்டும் இந்த வீர சைவ மண்ணில் துளியாயிருந்தாலும் கடலென பெருகி துளிர்த்து செழித்து நிலைத்து நிற்போம் என்று ஆதீனத்தின் தாழ்வணங்கி இதோ நமது அடுத்த ஆட்டம்.